Good morning, students. I am Mrs. M. Bashreen, your zoology tutor. Last class we have been discussed about general characters of chordates. Now I gonna teach you outline classification of phylum Chordata. If you ready, let's get start. Phylum Chordata is classified into 4 subphylums: Hemichordata, Urochordata, Cephalochordata and Vertebrata. Hemichordata. Hemi mean half. Chordata mean the presence of notochord. So hemichordata na என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா half notochord is present. ஸோ எந்த கார்டேட்ஸ் அனிமலில் நோட்டோகார்டு வந்துட்டு ஹாஃப் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த அனிமல்ஸை நம்ம ஹெமிகார்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது இன்க்ளூட் ஆகக்கூடிய சப்பைலம் ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். தி சப்பைலம் ஹெமிகார்டேட்டா is also divided into 2 classes, namely Enteropneusta and another one Pterobranchia. Enteropneusta. Enteropneusta அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பிரீத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஹாவ் ப்ரீத் வித் த ஹெல்ப் ஆஃப் கட். அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் மூலமாக தான் வந்துட்டு சுவாசிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு எந்த கிளாஸில் வரும்னா என்டிரோப்னிஸ்டாவில் வரும். எக்ஸாம்பிள் பெலனோகிளாசஸ். செகண்ட் கிளாஸ் டீரோப்ராங்கியா. டீரோப்ராங்கியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர் கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெதர் கில்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ப்ரீத் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபெதர் லைக் கில்ஸ். இந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் லைக் கில்ஸ் மூலமாக தான் வந்துட்டு ரெஸ்பைர் பண்ணும். ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகும்னா டீரோப்ராங்கியா அப்படின்ற கிளாஸில் தான் இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம்பிள் செஃபலோடிஸ்கஸ். நெக்ஸ்ட் சப்பைலம் யூரோகார்டேட்டா. யூரோ மீன் tail, chordata the presence of notochord. So notochord is present in the tail region. So notochord tail region la present ஆயிருந்துச்சுன்னா அந்த chordates நம்ம யூரோகார்டேட்ஸ் சொல்கிறோம். அந்த சப்பைலம் யூரோகார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். The subphylum Urochordata is classified into 3 classes, namely Acidaceae, Thalliaceae and Larvaceae. ஃபஸ்ட்டு அசிடேசியை பார்ப்போம். ஸோ அசிடேசியனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வரக்கூடிய அனிமல்ஸில் வந்துட்டு டியூனிக் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டியூனிக்னால் வந்துட்டு டெஸ்ட் ஆர் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பெர்மனெண்ட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அசிடியன்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் தாலியேசியே. தாலியேசியனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் பேரல் லைக் ஃபார்ம்ஸ் வித் சர்க்குலர் மசில் பேண்ட்ஸ். இந்த தாலியேசியே கிளாஸில் வரக்கூடிய யூரோகார்டேட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா பார்க்க பேரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் மசில் பேண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் சால்பா. தேர்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்வேசியே. லார்வேசியே இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் நியோடீனியஸ் யூரோகார்ட்ஸ். இந்த லார்வேசியே கிளாஸில் இன்க்ளூட் ஆகக்கூடிய யூரோகார்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகாமல் அதோட லைஃப் லாங் த்ரூஅவுட் த லைஃப் ஃபுல்லாகவே எப்படின்னா லார்வாவாக தான் இருக்கும். திஸ் கிளாஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்பென்டிகுலேரியா. இந்த கிளாஸ்க்கு வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பென்டிகுலேரியா. எக்ஸாம்பிள் ஒய்கோப்ளியூரா. தேர்ட் சப்பைலம் செஃபலோகார்டேட்டா. செஃபலோ மீன் ஹெட், கார்டேட்டா மீன் the presence of notochord. ஸோ செஃபலோகார்டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி notochord extending up to the tip of head. ஸோ நோட்டோகார்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டோட டிப்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்டேட்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா செஃபலோகார்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது இன்க்ளூட் ஆகக்கூடிய சப்பைலம் செஃபலோகார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். The subphylum Cephalochordata is classified into only one class, that is Leptochordae. இந்த கிளாஸில் இன்க்ளூட் ஆகக்கூடிய அனிமல்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபிஷ் லைக், பார்க்க வந்துட்டு ஃபிஷ் லைக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பென்திக் ஃபில்டர் ஃபீடிங். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபீடிங் எப்படி என்ன மாதிரியான நேச்சரில் இருக்கும்னா ஃபில்டர் ஃபீடிங் நேச்சரில் இருக்கும். அதாவது உறிஞ்சி சாப்பிடக்கூடிய அந்த நேச்சரில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சஸ். ஃபோர்த்து சப்பைலம் வெர்டிபிரேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கண்டெய்னிங் எ வெர்டிபிரல் காலம்.
இப்போ வந்துட்டு அனிமல்ஸ் வெர்டிபிரேட்டானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அனிமல்ஸில் வெர்டிபிரல் காலம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. வெர்டிபிரல் காலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் போன் தான் வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெர்டிபிரல் காலம் இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்டிபிரல் காலம் எய்தர் டெவலப்ஸ் அரவுண்ட் தி நோட்டோகார்ட் ஆர் ரீப்ளேசஸ் தி நோட்டோகார்டு. அதாவது நோட்டோகார்டை அரவுண்ட் பண்ணி வெர்டிபிரல் காலம் இருக்கும். அப்படி இல்லாட்டி நோட்டோகார்டு இருந்த பிளேஸில் இருந்தே வெர்டிபிரல் காலம் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல இருந்தே உருவாயிருந்துச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு அந்த அனிமல்ஸை நம்ம வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 சப்பைலம்ஸ் இருக்குல்ல, ஹெமிகார்டேட்டா, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா. These three subphylums are together called as prochordata or protochordata. இந்த ஹெமிகார்டேட்டா, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா இந்த 3 சப்பைலம்ஸும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோகார்டேட்டா ஆர் புரோட்டோகார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோ ஆர் புரோட்டோன்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் ஆர் ஃபஸ்ட்டு கார்டேட்ஸ். அதாவது இந்த 3 கார்டேட் தான் முதல்ல தோணுன உயிரிகள்னால கார்டேட்ஸ்னால நம்ம இதை ப்ரோகார்டேட்டா ஆர் புரோட்டோகார்டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரோ ஆர் புரோட்டோகார்டேட்டா என்னென்னா ஃபஸ்ட்டு கார்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெமிகார்டேட்டா, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏ கிரானியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கிரானியா, ஏ மீன் ஆப்சன், கிரானியானா கிரானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ கிரானியானா ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியம். ஸோ கிரானியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானியம் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ஸ்கல் என்க்ளோஸ் தி பிரைன். ஸோ பிரைனை வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கல் பார்ட்டை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரானியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 சப்பைலம்ஸ்லையும் என்ன இருக்காதுன்னா கிரானியம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகேவா? அதனால் இதை நம்ம ஹெமிகார்டேட்டா, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா நம்ம ஏ கிரானியா அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிபிரேட்டா இருக்குல்ல, இந்த லாஸ்ட் சப்பைலம், இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரானியேட்டா அப்படின்னு சொல்கிறோம். கிரானியேட்டானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரானியம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரானியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த பிரைன் என்க்ளோசஸ் பை தி ஸ்கல். ஸோ ஸ்கல்லில் வந்துட்டு பிரைன் வந்துட்டு ஸ்கல்னால் என்க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அது நம்ம அந்த அனிமல்ஸை வந்துட்டு நம்ம கிரானியேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து தி சப்பைலம் வெர்டிபிரேட்டா இஸ் ஆல்சோ டிவைடட் இன்டு 2 சூப்பர் கிளாஸஸ். இந்த சப்பைலம் வெர்டிபிரேட்டாவை நம்ம சப்பைலம் வெர்டிபிரேட்டா 2 சூப்பர் கிளாஸஸாக டிவைட் பண்ணுறாங்க. 2 சூப்பர் கிளாஸஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஏக்னதா அண்ட் அனதர் ஒன் நாக்டோஸ்டோமேட்டா. ஒன்று வந்துட்டு ஏக்னதா அண்ட் அனதர் ஒன் நாக்டோஸ்டோமேட்டா. ஏக்னதா அப்படின்னா என்ன மீனிங்? ஏனா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன், நாக்டா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ். ஓகேவா? வெர்டிபிரேட்ஸ் வித்தவுட் ஜாஸ். இந்த முதுகெலும்பிகளில் தாடைகள் இல்லைன்னா அந்த தாடைகள் இல்லாத முதுகெலும்பிகளை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏக்னதா அப்படின்னு சொல்லுவோம். நாக்டோஸ்டோமேட்டா அப்படின்னா என்ன மீனிங்னா வெர்டிபிரேட்ஸ் கண்டெய்னிங் ஜாஸ். இப்போ முதுகெலும்பிகளில் தாடைகள் இருந்துச்சுன்னா அந்த முதுகெலும்பி உயிர்களை நம்ம நாக்டோஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த சூப்பர் கிளாஸ் ஏக்னதா இஸ் ஆல்சோ டிவைடட் இன்டு 2 கிளாஸஸ். இந்த ஏக்னதா அப்படின்ற சூப்பர் கிளாஸ் இருக்குல்ல, அது 2 கிளாஸஸாக வந்துட்டு டிவைட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆஸ்ட்ரோகோடெர்மி, த அனதர் ஒன் சைக்ளோஸ்டோமேட்டா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோகோடெர்மி, த அனதர் ஒன் சைக்ளோஸ்டோமேட்டா. ஆஸ்ட்ரோகோடெர்மி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோகோடெர்மி, திஸ் வேர்ட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஆஸ்ட்ரோகோன்டெர்மா. இந்த ஆஸ்ட்ரோகோடெர்மின்ற வேர்டு வந்துட்டு க்ரீக் வேர்ட்லேருந்து உருவானது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோகோன்டெர்மா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோகான் அப்படின்னா என்ன மீனிங்னா ஷெல்லு, டெர்மானா ஸ்கின். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸோடைய பாடி எப்படி இருக்குன்னா செல் ஸ்கின்னட் அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா செல் ஸ்கின்னட் அனிமல்ஸாக இருக்கும். ஓகேவா? அதை வந்து அதோடைய ஸ்கின் வந்து எப்படின்னா ஷெல்டான, அதை எப்படி சொல்கிறது, போனி எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது போனி எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன் இந்த அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? செல் ஸ்கின்னடு அனிமல்ஸ்.
அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்டிங்க்ட் ஏக்னத்தன்ஸ்னால் இப்போ வந்துட்டு இந்த ஏக்னத்தன்ஸ் வந்துட்டு இப்போ ஆஸ்ட்ரோகோடெர்மி கிளாஸில் வரக்கூடிய அனிமல்ஸ் எதுவுமே இப்போதைக்கு உயிரோடு இல்லை. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஃபாசில்ஸாக தான் இருக்குது. எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, இப்போ உயிரோடு இல்லை. ஓகேவா, இது எக்ஸ்டிங்க்ட் ஏக்னத்தன்ஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல ஆஸ்ட்ரோகான் டெர்மானா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஸ்கின்டு அனிமல்ஸ்னு சொல்லியிருக்கேன். செல் ஸ்கின்டு அனிமல்ஸ்னு என்னென்னா போனி எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன். ஓகேவா, இந்த ஆஸ்ட்ரோகோடெர்மியில் இந்த கிளாஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஜமாய்டியஸ் தான் இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா. திஸ் வேர்ட் இஸ் ஆல்சோ டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். ஸோ இந்த இதுவுமே வந்துட்டு க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. அந்த க்ரீக் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கைக்ளோஸ்டோமா. ஸோ கைக்ளோஸ்டோமானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலார். கைக்ளோஸ்னா சர்க்குலார், ஸ்டோமானா மவுத்து. ஸோ இந்த வேர்டிலேருந்து தான் கைக்ளோஸ்டோமாலேருந்து தான் சைக்ளோஸ்டொமேட்டா வந்துட்டு டிரைவ் ஆனது. அப்போது சைக்ளோஸ்டொமேட்டானா என்ன மீனிங்னா சர்க்குலார் மவுத் ஏக்னத்தன்ஸ். ஓகேவா, சர்க்குலார் மவுத் ஏக்னத்தன்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டொமேட்டானா தே ஆர் லிவிங் ஏக்னத்தன்ஸ். இந்த ஏக்னத்தன்ஸ் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது, இதை வந்துட்டு அழியலை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் நோ போனி எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஷெல் ஸ்கின்னுடுனா இது கிடையாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செல் ஸ்கின்னுடு கிடையாது. அதாவது எக்ஸ்டர்னல் சைடில் வந்துட்டு போன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகேவா, தே ஹாவ் நோ போனி எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன். அது மட்டும் இல்லாமல் இதோட மவுத் வந்துட்டு எப்படி இருக்குன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும், வட்ட வடிவத்தினால மவுத் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சைக்ளோஸ்டொமேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோமைசான் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு சூப்பர் கிளாஸ் இருக்குல்ல, வெர்டிபிரேட்டா 2 சூப்பர் கிளாஸாக டிவைட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ஏக்னத்தா. ஸோ ஏக்னத்தானா என்ன, அது எத்தனை கிளாஸஸாக டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சூப்பர் கிளாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாத்தோஸ்டொமேட்டானா வெர்டிபிரேட்ஸ் கண்டெய்னிங் ஜாஸ், தாடைகள் உள்ள முதுகெலும்பி உயிரிகள் இருக்குல்ல. ஸோ இந்த நாத்தோஸ்டொமேட்டாவை 2 குரூப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 குரூப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பைசஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெட்ராபோடா. ஒன்று பைசஸ், another one டெட்ராபோடா. ஸோ பைசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைசஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் தி ஃபிஷ்ஷஸ். இதில் ஃபுல்லாக என்ன வரும்னா ஃபிஷ்ஷு தான் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். டெட்ராபோடா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா த வெர்டிபிரேட்ஸ் கண்டெய்னிங் 4 limbs. எந்தெந்த முதுகெலும்பிகளுக்கு வந்துட்டு 4 limbs இருக்கோ அந்த முதுகெலும்பிகளை நம்ம டெட்ராபோடா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. The super class Gnathostomata is divided into 2 groups. One is Pisces and another one Tetrapoda. பைசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் தான் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, தே ஆர் ஃபிஷ்ஷஸ். இதில் வந்து மீன்கள் தான் இன்க்ளூட் ஆகும். டெட்ராபோடா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் கண்டெய்னிங் 4 limbs. இந்த முதுகெலும்பு உயிர்களில் 4 கால்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ 4 கால்கள் இருக்கக்கூடிய முதுகெலும்பு உயிர்களை நம்ம டெட்ராபோடா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம பைசஸை பார்த்துருவோம். ஸோ இந்த நாக்டோஸ்டொமேட்டாவில் 2 குரூப்புன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று பைசஸ் அண்ட் another one டெட்ராபோடா. இந்த பைசஸில் வந்து இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா the group Pisces is also divided into 3 classes, namely Placodermi, Chondrichthyes and Osteichthyes. Placodermina என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா plate skinned fishes. ஸோ plate skinned fishes எல்லாமே அதோடைய இந்த மீன்களுடைய ஸ்கின் அப்படின்னா தட்டா பிளேட் அந்த பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பிளாக்கோடெர்மியில் தான் வரும். தேவர் எக்ஸ்டிங்க்ட் ஃபிஷ்ஷஸ், அதாவது இப்போது அந்த ஃபிஷ் வந்துட்டு இல்லை, எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாக்கோடெர்மி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் வரக்கூடிய ஃபிஷ் தான் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ், முதன்ன இருக்கக்கூடிய ஃபிஷ். ஓகேவா, எக்ஸாம்பிள் காக்கோஸ்டியஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் காண்ட்ரிக்தியஸ். இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ரிக்தியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலாஜினஸ் ஃபிஷ்ஷஸ்.
இந்த கிளாஸில் வந்துட்டு கார்டிலாஜினஸ் ஃபிஷஸ் எல்லாமே கான்ட்ராக்டியஸ் கிளாஸஸில் தான் இன்க்ளூட் ஆகும். கான்ட்ராக்டியஸ் கிளாஸில் என்ன ஃபிஷ் இன்க்ளூட் ஆகும்னா கார்டிலாஜினஸ் ஃபிஷஸ். கார்டிலாஜினஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு மீன்கள். குருத்தெலும்பு மீன்கள் எல்லாமே கான்ட்ராக்டியஸ் கிளாஸில் தான் இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம்பிள் ஷார்க். அடுத்து லாஸ்ட் ஒன் ஆஸ்டிக்தியஸ். ஆஸ்டிக்தியஸ்னால் என்ன? இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா போனிஃபிஷஸ் எல்லாமே ஆஸ்டிக்தியஸில் வந்து தான் இந்த கிளாஸில் தான் இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம்பிள் ஈல். ஓகேவா? ஸோ அப்போது நாக்டோஸ்டொமேட்டா தாடைகள் இருக்கக்கூடிய முதுகெலும்பிகள் இருக்குல்ல, அதில் 2 குரூப் இருக்குது. ஒன்று பைசஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் எல்லாமே பைசஸ்ன்ற குரூப்பில் தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பைசஸில் 3 கிளாஸஸ் இருக்குது. ஒன்று பிளாக்கோடெர்மினா பிளேட் ஸ்கின்னடு ஃபிஷ்ஷஸ் they were extinct fishes. ஸோ இந்த மீன்கள் வந்துட்டு பிளாக்கோடெர்மி கிளாஸில் வரக்கூடிய மீன்கள் எதுவுமே இப்போதைக்கு உயிரோடு இல்லை, எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்டியஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கார்டிலாஜினஸ் ஃபிஷஸ். குருத்தெலும்பு மீன்கள் எல்லாமே கான்ட்ராக்டியஸ்ன்ற கிளாஸில் இன்க்ளூட் ஆகும். அதுக்கடுத்து ஆஸ்டிக்தியஸ்னால் போனிஃபிஷஸ், முள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மீன்கள் எல்லாமே ஆஸ்டிக்தியஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது எல்லாமே பைசஸில் வந்துட்டு வரும். அடுத்து நாக்டோஸ்டொமேட்டா, அதாவது தாடைகள் இருக்கக்கூடிய முதுகெலும்பி உயிர்களுடைய இன்னொரு குரூப் தான் டெட்ராபோடா. ஸோ டெட்ராபோடானா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் கண்டெய்னிங் 4 limbs. 4 கால்கள் இருக்கக்கூடிய தாடைகளுள்ள முதுகெலும்பிகள். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மொத்தம் 4 classes இருக்குது. The group Tetrapoda is classified into 4 classes, namely Amphibia, Reptilia, Aves and Mammalia. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆம்ஃபிபியா. ஸோ ஆம்ஃபிபியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் லிவிங் பார்ஷியலி இன் வாட்டர் அண்ட் ஆன் லேண்ட். நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய தாடைகளுள்ள முதுகெலும்பி உயிரிகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆம்ஃபிபியா, இருவாழ்விகள்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ராக் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் ரெப்டேலியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீப்பிங் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ். நிலத்தில் ஊர்ந்து போகக்கூடிய தாடைகளுள்ள முதுகெலும்பி உயிர்களை நம்ம ரெப்டேலியா அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் லிசார்ட்ஸ், ஸ்னேக்ஸ், crocodiles எட்ஸெட்ரா. நெக்ஸ்ட் கிளாஸ் ஏவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் வெர்டிபிரேட்ஸ் வித் பீக்ஸ், விங்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ். பறக்கக்கூடிய தாடைகளுள்ள முதுகெலும்பு உயிரிகளை நம்ம ஏவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் அந்த ஏவ்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீக்ஸ் இருக்கும், அலகு இருக்கும், விங்ஸு ரெக்கைகள், இறகுகள், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெர்டிபிரேட்ஸை நம்ம ஏவ்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ். ஓகேவா? பறவைகள் எல்லாமே ஏவ்ஸில் தான் வரும். அடுத்து மேமலியா, ஹேரி வெர்டிபிரேட்ஸ் வித் மெமரி கிளான்ஸ். பால் சுரப்பிகள் இருக்கக்கூடிய தாடைகளுள்ள முதுகெலும்பு உயிர்களை நம்ம மேமலியா அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மங்கி, மேன் எட்ஸெட்ரா. ஓகேவா? Thank you students. I will meet you next class.